அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஷ்டம், சிரமம், வாழ்க்கையில் சங்கடம், தொடர்ச்சியாக இழப்பு, பல்வேறு விதமான அவமானம், உதாசீனப்படுத்துறது, தொழிலில் பெரிய முன்னேற்றம்லாம் இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், இதில் எதுலையாவது ஒன்றில் இன்றைக்கி நம்மளில் பல பேர் சிக்கியிருக்கோம் இல்லையா? அது இல்லாமல் இல்லை. நல்ல நிலையில் இருந்தாலும் கூட பல நேரங்களில் சில நபர்களால் நாம் செய்யப்படுகிற உதாசீனங்கள் அல்லது சில நபர்களால் நாம் பார்க்கப்படக்கூடிய அந்த உச்சபட்சமான அவமானகரமான பார்வைகள், இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் பெரிய சங்கடத்தையும் மன வருத்தத்தையும் தந்துடுது. அதனால் மனசில் காயப்பட்டு அதை நினச்சி புழுங்கி வருத்தப்படக்கூடிய நபர்கள் நம்மள பல பேர் இருக்கிறோம் இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மகளார், சொர்க்கத்தினுடைய தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க. வந்தவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், பெரிய சிரமத்தில் இருக்கேன், வீட்டில் ஹெல்ப்பு கூட ஆள் கிடையாது, நானே தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இருக்குது. அது ஒரு குறையாக சொல்லலை, அதில் எனக்கு எவ்வளோ பெரிய சிரமம் இருக்குதுன்னு பாருங்கள் என் கையெல்லாம் அப்படின்னு பார்த்தா அந்த மாவு திரைக்கக்கூடிய திருகையை பிடிச்சி அரைச்சி கையெல்லாம் காய்ச்சி போய் இப்படி ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டாவது பொருளாதார சிரமம் வேறு, பொருளாதார நெருக்கடிகள் வேறு, இப்படி பல துன்பத்தோட வாழ்வியல் ரீதியான சில சிரமங்களோடு நிற்கிறேன் யா நபியே, எனக்கு ஏதாவது நீங்கள் வழிகாட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க. நீங்கள் கவனிங்க, அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்த அந்த மகளார் சிரமத்தோடு நிற்கும் பொழுது, அப்படியுமா, என்னம்மா சிரமம், என்னென்ன பார்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம், உனக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறது அடுத்த கட்டம். ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறாங்க. பாருங்கள், அல்லாஹ் உனக்கு இந்த சிரமத்தை குறைச்சி கொடுப்பாமா, உனக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ் குறைச்சி கொடுப்பாமா, நான் ஒரு துவாவை உனக்கு சொல்லித்தர்றேம்மா, நீ டெய்லி காலையிலையும் சாயங்காலம் இதை மறந்துடாமல் ஓதிடுமா, இதுக்கு பின்னாடி முயற்சி செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய நிலையை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவான், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த லைஃப் ஸ்டைல் நல்லா மாறும், கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா அம்மாவுக்கு சந்தோஷமாக தாங்கலை. ஏன்னா தீர்வை தேடி வந்தவங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதல் அல்லாஹ்விடத்திலே துவாவாக முன்வைக்கக்கூடியது. ரசூல்கிட்ட சொல்லிட்டோம், ரசூல் இப்போ காட்டித்தர போகிறாங்க அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கக்கூடிய துவாவாக. அதன் மூலமாக சிரமமும் கஷ்டமும் வேற நீங்குது, மன சங்கடங்கள் எல்லாம் மன இறுக்கங்கள் எல்லாம் நீங்க போகுது. நபியை கண்டிப்பாக சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு துவா தான் அற்புதமான துவா. இது கண்டிப்பாக நாம் மனனம் செய்ய வேண்டிய துவா. இது ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தினசரி காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய துவா. இதை ஓதும் பட்சத்திலே எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாளர்களும், எவ்வளவு பெரிய குறுமதியாளர்களும், எவ்வளவு பெரிய அக்கிரமங்களையும் அவமானங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் பல திட்டங்கள் தீட்டினாலும் அல்லாஹ் அதிலிருந்தெல்லாம் இவர்களுக்கு பாதுகாப்பை தருவான். கஷ்டங்களை, சிரமங்களை, மிகப்பெரிய இடர்களை எல்லாம் அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக பாதுகாத்து கொடுப்பான். ஏன்னா இது ஃபாத்திமா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துவா. என்ன துவா அது? நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், அவசியம் நீங்கள் பார்த்து ஓதி வாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். மறுபடியும் சொல்கிறேன், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸின் தர்ஃபத ஐன். இதான் அந்த துவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். இதுக்கு என்ன பொருள்? யா ஹய்யு யா கய்யூம், என்றைக்கும் அழியாதவனே, நித்திய ஜீவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய அருளை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ், எனக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா சிரமங்களையும் நீ லேசாக்கி கொடுத்து விடுவாயாக, அதை சரி செய்து கொடுத்து விடுவாயாக. வலா தகில்னி இலா நஃப்ஸ் தர்ஃபத ஐன், கண் சிமிட்டும் நேரம் கூட எந்த ஒரு காரியத்தையும் என் மீது நீ சுமத்தி விடாதே. முடியுமாங்க? உலகத்தில் எந்த காரியமான நம்ம மேலே சாட்டி விட்டால் நம்மளால் பார்த்துக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய அருள் பார்வையும் அந்த கரிசனமும் நம்ம மேலே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வாழ்க்கை நகர்ந்து போயிட்டு இருக்குது. நான் தான், என்னையால தான் எல்லாம், என்னையால தான் இது முடிஞ்சுது, நான் இதில் இருக்கிறதுனால தான் இதை நான் சாத்தியப்படுத்தி காட்டினேன்,
நான் இந்த பொறுப்பில் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருக்கேன், அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கரிசனமும் அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான கிருபையும் தான். எனவே ஒரு நிமிட பொழுது கூட என்னுடைய பொறுப்பை என் மீதே நீ சுமத்தி விடாதே அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்ட இந்த துவாவை நீ ஓதி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கவலையையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் போக்கி தருவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த துவா. எனவே அன்பர்களே, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு முயற்சியுங்கள். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெருமானாரை பற்றி ஹதீஸ் வந்திருக்கிறது, ரசூலுல்லாவுக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டால், ஏதாவது மனக்கவலை ஏற்பட்டால், இன்னைக்கு கவலை தானங்க அதிகமாக இருக்குது. வெளியிலேருந்து வரக்கூடிய சிரமத்தை விட மனசில் போட்டு இருக்கக்கூடிய அந்த கவலையும் கஷ்டமும் அந்த மன அழுத்தமும் தானே இன்றைக்கி பெரிய பெரிய சங்கடத்தையும் பெரிய பெரிய நோய்களையும் கொண்டு வந்து விட்டுருது. அந்த மாதிரியான விஷயங்கள் ரசூலுக்கு ஏற்பட்டால், இதா ஹஸபஹு அம்ருன், ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் மனதால் அவர்களுக்கு ஏற்படுமையானால் ரசூல்லா என்ன சொல்லுவாங்க? இந்த துவா தான், யா ஹய்யூ யா கையூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், இந்த துவா ஓதுவாங்க என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே இதை மனதில் வைத்துக்கொள்வோம். டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். நிறைய பேர் தமிழில் தாங்கன்னு கேட்குறீங்க. அரபியிலும் கொடுப்போம், வாய்ப்பு இருக்கிற பொழுது தமிழிலும் நாம் எழுதி கொடுப்போம். என்ன பிரச்சனை, நான் தமிழில் போடும் பொழுது அரபியினுடைய உச்சரிப்பு மாறிடும் சில சமயங்களில். அதனால் கொஞ்சம் கவனப்படுத்தி அரபியில் ஓதுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சிங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.